இந்த கூட்டம் கழகத் தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலும் இளைஞரணி செயலாளருடைய ஆலோசனையின் பேரிலும் நடக்கிறது. ஏனென்றால் கழகம் இப்போதற்கு வழக்கறிஞர் அணியுடைய பணிகளை மிகவும் கூர்ந்து நோக்குகிறது. நம்முடைய பணிகள் இன்னும் அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது என்ற பார்வை தலைமை கழகத்திற்கு இருக்கிறது. ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் மற்ற எல்லா அணிகளை விட எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு மிகச் சிறப்பாக பணியாற்றிய அணி நம்முடைய வழக்கறிஞர் அணி என்ற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கூட்டத்திலே வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக அறிவேன். எந்த பதவியை பெறாவிட்டாலும் கூட எப்போதும் கழக பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். சிலரால் வர இயலவில்லை, சிலருக்கு வர பிடிக்கவில்லை, சிலர் வேற எங்கேயாவது போகலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரையும் பற்றியும் நமக்கு பட்டியல்கள் இருக்கின்றன. யாரெல்லாம் பிபிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். உயர்நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே பதவியில் இருந்துட்டு இப்பவும் பதவி வாங்கினவங்களையும் தெரியும், பதவிக்காக காத்திருக்கிறவங்களையும் தெரியும். மாவட்ட செயலாளர்களை மிக நெருக்கத்தில் இருந்து கொண்டு மாவட்ட வழக்கறிஞர் நீதிமன்றங்களிலே பதவிக்காக காத்திருப்பவரையும் தெரியும். பதவி கிடைக்கல திருப்பி வரலாமான்னு நினைக்கிறவங்களையும் தெரியும். எனவே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும், வர இயலாதவருக்கும், வர விருப்பம் இல்லாதவருக்கும், மீண்டும் வர துடிப்பவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். அது இயல்பு, அது மனித இயல்பு. ஆனால் இங்கே இருப்பவர்கள் மட்டும்தான் கழகத்தை எந்த காலத்திலும் கைவிடாமல் தங்கள் நலனை துறந்து எதிர்காலத்திற்காக இந்த இயக்கம் இயங்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்காக இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்ற உணர்வுடைய ஒவ்வொரு வழக்கறிஞரும் தான் இங்கே இருக்கிறது. அதைத்தான் நாம் கற்றிருக்கிறோம், அதைத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப் போகிறோம். அரசு பதவியில் இருக்கக்கூடிய பெற்ற வழக்கறிஞர்கள் சிலர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், சிலர் தகவல் தர முடியவில்லை என்பதை அறிவேன். நம்முடைய ஆட்சி காலத்திலே நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தையும் செய்ய முடியாத நிலைமை இருந்தது, அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் திரு ஜெயபாலன் அவர்கள் சொன்னது போல இன்னொரு 5 வருடத்திற்கு கழகத்திற்கு பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவு நாள் தேவையில்லை என்று நினைக்கிறேன். அது ஒரு 6 மாதமோ 1 வருடமோ அந்த பணியை செய்தால் போதும் என்று நினைக்கிறேன். அதுக்கு மேல அது தாங்காது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. தலைமை கழகத்தில் என்கிட்ட பேசினப்போ ஒன்னு சொன்னாங்க, அது ஏங்க ஒரு வழக்கறிஞர் செஞ்சதை பத்தி இன்னொரு வழக்கறிஞர் வந்து குறை சொல்றாரு அப்படின்ட்டு. நான் இந்த பதில சொன்னேன், இருவேறு கிரகங்களிலிருந்து 2 உயிரினங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, நல்லா இணக்கமா பேசுவாங்க, ஒருத்தர் பாதுகாத்து பேசுவாங்க. ஆனா 2 வழக்கறிஞரை ஒன்னா உட்கார்ந்து பேசுனீங்கன்னா எப்பவுமே ஒரு கருத்து, ஒரு ஒற்றுமை வராது அவங்களுக்கு. அப்பதான் வழக்கறிஞரா இருக்க முடியும். இது எங்க இயல்பு. சிவில் வக்கீல் வந்து ஒரே இஷ்யூ வச்சுக்கோங்க, பக்கத்து நிலத்துக்காரன் என் நிலத்துல இருந்து ஒரு அடி எடுத்துக்கிட்டா சிவில் வக்கீல் கிட்ட போனா உடனே சூட்டு போடலாம், இன்ஜெக்ஷன் வாங்கலாம் பாங்க. கிரிமினல் லாயர் கிட்ட போனீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பாங்க. ரிட் லாயர் கிட்ட போனீங்கன்னா உடனே நான் ஆர்டிஓ மேல ஒரு ரிட்ட போடுறேன். இது நம்முடைய தொழிலுடைய நிலைமை. நாம் அப்படி எப்படி வளர்க்கப்படுகிறோமோ அப்படிதான் நமக்கு நினைக்க தோன்றும்.
இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, முன்பு எப்போதும் இல்லாததை விட ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப அதற்கு முன்பு இருந்த அமைச்சர்கள் மீது மட்டும் ஊழல் வழக்குகள் போட்டாங்க. இவங்க புதுசா வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு சட்டமும் தெரியல, சட்டத்தை சொல்லி தரவங்களும் கூட இல்ல. எதிர்த்து பேசுறவங்க எல்லாரு மேலேயும் கேஸ் போடுறாங்க. அவரு அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்த திரு பொன்ராஜ், அவர் பாவம், அவர் ஏதோ டிவியில பேசிட்டு இருக்காரு. முதல் வழக்கு அவர் மேல போட்டாங்க. சின்ன பையன், அவன் ஜென்சி பையன் ஒருத்தர் பேசினாரு, அவர் மேல வழக்க போட்டு ஒரு பெட்டாலியன் கொண்டு போய் அவங்க வீட்டில் நிறுத்திட்டாங்க. எதற்காக வழக்கு போடுவது என்பது கூட அடிப்படை அந்த பிரித்தெடுத்து ஆய்ந்தெடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க இல்லை. அப்ப வழக்கறிஞரணிக்கு இப்ப என்ன வேலை இருக்கு அப்படின்னா, இப்போதிலிருந்து இந்த ஆட்சி முடியக்கூடிய காலம் வரை இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இங்க மாவட்ட செயலாளர்கள் பேசுற மாதிரி, மூர்த்தி அண்ணன் சொன்ன மாதிரி, எங்கேயாவது பிரச்சனைன்னா முதல்ல நம்ம போய் இருக்கணும். எனவே இந்த கிரைசிஸ்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம், அந்த முதல் நிலையில போய் பாதுகாக்கக்கூடிய அணியாக வழக்கறிஞர் அணி இனிமேல் பணியாற்றும். அதற்கு நீங்கள் குழுக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது தொண்டனாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பணி நம்முடைய பணி, சட்ட பாதுகாப்பு. ஒரு டீம் உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த போலீஸ்மேனை ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு டீம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து உட்கார்ந்து ரிமாண்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் ஆஃப் ரிமாண்டுக்கு பெட்டிஷன் போடணும், பெயில் போடணும். இந்த பணிகளை செய்ய வேண்டும். மாவட்ட நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒருவேளை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அதற்கு மேல மாவட்ட நீதிமன்றத்தில் போடுறதுக்கான பணியை செய்யும். உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக தகவல் தெரிந்தால் முன்ஜாமீன் போட வழி. அது எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறது அவங்க மேல அஃபென்சிவாவும் செய்யணும். லஞ்சம் இல்ல, ஊழலை ஒழித்து விட்டோம் என்பதெல்லாம் கட்டுக்கதை. லஞ்சம் மிக அதிக அளவில் வாங்கப்படுகிறது என்பது பொது பேச்சாக இருக்கிறது, கண்கூடாக தெரிகிறது. எனவே அந்த மாதிரி நிலைகள்ல வழக்கை தொடர்ப்பதும் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். உடனுக்குடனாக விஜிலன்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல இருந்து, மணல் அள்ளுறாங்கன்னு தெரியுது, அதுக்கு ரிட்டு போறதுல இருந்து, எல்லாவற்றையும் பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய அளவிலே வழக்கறிஞர் அணி இயங்க வேண்டும். எனவே இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம் இருக்கு இல்லையா, இதை உடனடியாக மாவட்ட வழக்கறிஞர் அணி உருவாக்க வேண்டும். எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ ஒரு டீமை போட்டு வைங்க. அது யாரா வேணா இருக்கலாம், ஜென்சியா இருக்கலாம், கழக தொண்டனா இருக்கலாம், பேசுனதுக்காக கேஸ போடலாம். சார் என்ன ஆர்கியூ பண்ணலாம், உங்களுக்கு தெரியும் ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணணும்னு தெரியும். இருந்தாலும் கூட நீங்க இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒன்னு என்னுடைய ஜூனியர் அஸ்வின் கிட்ட, அவருடைய போன் நம்பர் 9094850012, அஸ்வின் இங்க இருக்காரு, KS ரவிச்சந்திரன் அல்லது KJ சரவணன், யாருக்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அரெஸ்ட் பத்தியான சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸோட ஒரு கம்பைலேஷன் அவங்க கிட்ட ரெடியா இருக்கு. நீங்க இங்கிருந்து போகும்போதே உங்க மொபைல்ல இருந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜட்மெண்ட், அரெஸ்டுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் 35(3) BNSSல. அது இல்லாட்டி அரெஸ்ட் வந்து இன்வாலிட் அரெஸ்ட் அப்படிங்கிற எத்தனை ஜட்மெண்ட் இருக்கோ அத்தனையும் ஒரு 180 பக்கத்திற்கான ஜட்மெண்ட் கம்பைலேஷன் அவங்க கையில இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல ஜட்மெண்ட் கம்பைலேஷன் அடிங்க, அவங்க உடனுக்குடனே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த கம்பைலேஷன் உங்க எல்லார்கிட்டையும் இருக்கணும். எந்த வழக்கிலையும் வழக்கறிஞர் அணியிலிருந்து கட்சிக்காரங்க மேல கேஸ் போட்டா
உடனே இந்த கம்பைலேஷனை கொண்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இவங்களை ரிமாண்ட் பண்ண முடியாதுன்றது ரிமாண்ட் ரிஜெக்ஷனை வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. இது அரெஸ்ட பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வழக்குல ரிட்டு போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அத உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய தோழர் வீரகதிரவன் இருக்கிறாங்க, அப்புறம் திலக் இருக்கிறாரு, அன்புநிதி இருக்கிறாங்க, அப்புறம் நிறைய அட்வொகேட்ஸ் ஜிபியாவும் பிபியாவும் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க மாவட்டத்திலிருந்து இங்க உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுத்து உங்க மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அரசாங்கம் செய்யக்கூடிய எந்த தவறாக இருந்தாலும் அது பொதுமக்கள் கவனத்திற்கு வரணும்னா அதை என்ன பண்ணணும், ஒரு ரிட்டா போடணும். அதற்கான பணிகளை செய்யுங்க. இதை செஞ்சோம்னாலே நம்முடைய பணிகள் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. தங்கம் தென்னரசு சொன்ன போது சொன்னாங்க இவிஎம் மிஷின் பத்தி. இவிஎம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். தலைவருடைய கொளத்தூர் அந்த இவிஎம் நான் வெரிஃபை பண்ணப்போ 14 இவிஎம்கள்ல 5 மிஷின்ஸ் ஒர்க் பண்ணல, 4 ஒர்க் பண்ணல, இன்னொன்னுல அந்த அட்ரஸ் டேகே இல்ல, அதாவது செயின் ஆஃப் கஸ்டடியே கிடையாது. அப்ப 248 பூத்ல 14ல 5னா 248 இதுல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 30% அதிகமான மிஷின் கொளத்தூர்ல குளறுபடியாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அது என்ன சட்டப்பிரகாரம் எடுத்துட்டு போறோம்ன்றது அடுத்த வேற. இது போன்ற நிகழ்வுகள்ல தான் சட்டத்துறை மிகுந்த கவனத்தோடு இருக்குது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், தலைவர் அவர்கள் என் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, சட்டத்தினுடைய அமைப்பையும் மாற்றி அமைக்க வேண்டும். இனிமேல் அமையக்கூடிய கழக மாவட்டங்களில் 5க்கு பதிலாக தேவைப்பட்ட அளவிற்கு துணை அமைப்பாளர்களை அமைத்துக் கொள்ள நமக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதில் இளைஞர்களையும் மகளிரையும் பெண் வழக்கறிஞர்களையும் இணைக்க வேண்டும் என்பது நமக்கு உத்தரவாக கொடுத்திருக்கிறார். எனவே நான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பாளர்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, தொகுதி வாரியாக சிறப்பாக பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் அல்லது நல்லா ட்ரெயின் பண்ணா இனிமேல் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் என்பவர்களை அடையாளம் படுத்தி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 10 அல்லது 15 வழக்கறிஞருடைய பெயர்களை நீங்க ஒரு 10 நாளுக்குள்ள கொடுத்தீங்கன்னா நம்முடைய வழக்கறிஞர் அணியை மாற்றி சீரமைப்பது குறித்தான உத்தரவை தலைவர்கிட்ட பெற்று அதை மாவட்ட அமைப்புகளை திருப்பி மேம்படுத்தி அதிக அளவில் வழக்கறிஞர்களுக்கு பொறுப்பை கொடுத்து நம்முடைய அணியை நம்ம சிறப்பாக செயல்பட. இங்க பேசும்போது கூட சொன்னாங்க, அவங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்பட போவதில்லை அப்படின்னு. இன்னைக்கு ஹிந்து பேப்பர் படிச்சீங்கன்னா திரு ராமகிருஷ்ணன் அவருடைய ஆர்டிக்கல்ல டாக்ஸிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லி 2வது பக்கத்தில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதை தயவு செய்து படிங்க. எப்படி திமுகவிற்கு வாக்களித்திருந்த ஒரு பெண்மணி இந்த தடவை எந்த எதிர்பார்ப்பிலே மாற்றி ஓட்டு போட்டாங்க, அதிமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த ஒருவர் ஏன் மாற்றி தாவேகாவிற்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கறத எழுதிட்டு இந்த முதல் பட்ஜெட்லேயே இவரை போன்றவருடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிராசையாக்கிவிட்டது. எனவே இது பொருளாதார ரீதியாக இந்த அரசு சரியாக செயல்படவில்லை என்ற அளவிலே ஒரு மிகப்பெரிய கட்டுரை ஒன்று. வழக்கறிஞர்கள் நீங்க வெறுமனே அரசியல் உணர்வு மட்டும் இருந்தால் போதாது, சட்டத்தையும் சரியாக படித்திருக்க வேண்டும். சட்டத்தை நன்றாக படித்து நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தொண்டர்களை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாவும் லீகல் சப்போர்ட்டாவும் மட்டுமே இருந்தீங்கன்னா
அதை விட நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை எதுவும் கிடையாது. எதற்காகவும் கைது செய்யப்படலாம், எப்போது வேண்டுமென்னாலும் கைது செய்யப்படலாம். எதிர்கட்சி தலைவரையே கூட நான் கைது செய்வேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற சர்வாதிகார போக்க நீ நினைச்சாலும் செய்ய விட மாட்டோம். அதுக்குதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரத்திலையும் நாம சொல்ல வேண்டியது. எந்த கைதாக இருந்தாலும் அது கன்னியாகுமரியில சின்ன மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருந்தாலும் சரி, அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய எந்த கைதையும் திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை அனுமதிக்காது. அதற்காக போராடும் என்பதை நிலைநிறுத்துவதுதான் இப்பத்துக்கு நமக்கு இருக்கிற வேலை. அதை நீங்கள் எல்லாம் நிச்சயமாக செய்வீர்கள் என்று தெரியும். உதாரணத்துக்கு இன்னொரு வழக்கு கூட சொல்றேன். ஹார்ஸ் ரைடிங் ஒரு கேஸ் போட்டாங்க. முதல் நாள் அதை பத்தி மிகப்பெரிய ஊடகங்கள்ல பெரிய விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹார்ஸ் ரைடிங் யார் பண்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம்கேல இருந்து எத்தனை பேரை எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்ய வச்சு உடனடியாக எம்எல்ஏக்களை பெற்றார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நடக்காத ஒரு செய்தியை ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணாங்க, 35 கோடி ரூபாய் வாங்க பண்ணாங்க, கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ண முயற்சித்தார்கள். இதுதான் அவங்க முதல்ல போட்ட கவுண்டர். கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ண போட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுல இருந்து குற்றச்சாட்டு என்ன? சபாநாயகருடைய அந்த பதவிக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர போறோம். சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்போ உங்க கட்சி என்ன சொன்னாலும் சரி, அந்த தீர்மானத்திற்கு, சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு. செஷன்ஸ் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போதே நம்ம இது எல்லாத்தையும் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, சபாநாயகரை பதவி இழக்க செய்வதன் மூலமாக அரசு கவிழாது. அது டாப்லிங் த கவர்மெண்ட் ஆகாது. ஒரு சபாநாயகர் பதவி மாத்திட்டாங்கன்னா இன்னொரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர ஆட்சி கவிழாது. இத கான்ஸ்டிடியூஷனையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லயும் எடுத்து காமிச்ச பிறகு செஷன் ஜட்ஜ் சொன்னாரு, ஆமாங்க இது டாப்லிங் த கவர்மெண்ட் வராதே அப்படின்னு சொன்னார். மறுநாள் உயர் நீதிமன்றத்தில் வந்த கவுண்டர்ல டாப்லிங் த கவர்மெண்ட் என்ற அந்த வார்த்தையை அரசாங்கம் கைவிட்டு விட்டது. இது வெறும் லஞ்ச வழக்கு. டாப்லிங் த கவர்மெண்ட் ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் அவங்களால பேச முடியல. அது ஏன் நடக்குது? அப்படி சட்டத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை வழக்கறிஞர்களும் அதை உட்கார்ந்து படிச்சு டாப்லிங் த கவர்மெண்ட்டுக்கும் ஸ்பீக்கர் மேல நோ கான்பிடன்ஸ் மோஷனுக்கு உள்ள வித்தியாசத்தை வழக்கறிஞர் படிச்சு எடுத்து சொல்றதுனாலதான் வருது. அது எல்லா நிலையிலும் நடக்க வேண்டும். உங்களுடைய உணர்வு யாருடைய உணர்வுக்கும் கழகப்பற்றுக்கும் சற்றும் சளைத்ததல்ல. ரோட்ல இறங்கி போராடணும்னா போராடலாம், ஆர்ப்பாட்டங்கள் கலந்து கொள்ளணுமா கலந்து கொள்ளலாம், கொடி ஏந்தி செல்ல வேண்டுமா யாருக்கும் சளைக்காமல் எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். ஆனால் கழகம் நம்மிடம் எதிர்பார்ப்பது அது அல்ல. நீங்க எல்லாம் நல்லா படிச்சு தொண்டர்கள் மீது வழக்கு வந்தால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கழகம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அப்படின்னா கஷ்டமா இருக்கதான் செய்யும். எஸ்பெஷலி ஜூனியர்ஸ் தயங்காதீங்க. ஒரு நாள் 2 நாள் தான் அது புரியாத மாதிரி இருக்கும். 2 தடவை படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கப்புறம் உங்க மாவட்டத்துல அல்லது உங்க நீதிமன்றத்தில் உங்களை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகிவிடும். எனவே இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் சட்டத்தை தெளிவாக படித்து நம்முடைய கழக தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதியப்பட்டால் அது உடனடியாக நான் சொன்ன மாதிரி
ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம்ன்றது ஒன்றத்தை உருவாக்க வேண்டும். அந்த குழுவை உருவாக்கி அதோடைய தகவலை உடனே தலைமை கழகத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்தந்த நீதிமன்றம் இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம் யாருன்னு நாங்க போட்டிருக்கோம். இவங்கெல்லாம் இருப்பாங்க, இவங்க ரிமாண்டை மேனேஜ் பண்ணுவாங்க, இவங்க பெயில் பெட்டிஷனை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு செயல்முறை திட்டத்தை வகுத்து அதைக்கு எங்களுக்கு தலைமை கழகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, மாவட்ட அமைப்பை சீரமைப்பது குறித்து, அதாவது சீரமைக்கிறதுனா இப்ப இருக்கிறவங்களை பதவி மாத்துறது இல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. அதிகமான வழக்கறிஞர்களுக்கு பதவிகள் கொடுப்பதற்காக ஒவ்வொரு தொகுதி வாரியாக மேலும் வழக்கறிஞர்களை கண்டறிந்து அவருடைய பட்டியலை தலைமை கழகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு 3 அல்லது 4 மாசம் நம்முடைய ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரிப்பேர்டா இருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எப்ப வேணாலும் தயவு செய்து தலைமை கழகத்தில் என்னுடைய நம்பர் உங்களுக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு, எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. எந்த டைம்லயும் நாங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண தயாரா இருக்கிறோம். மிக முக்கியமான வழக்கு, அது தமிழகத்தில் எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி, எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருந்தாலும் சரி, அவசியம்னா நானே கூட அங்க வாதாட தயாராக. எனவே தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய முதல் பணி நம்முடைய பணியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ரொம்ப ஹைப் எல்லாம் கொடுத்துறாங்க, நாங்க வந்தாலே நீங்க வெளியே வந்துருவீங்க. அது கேஸை பொறுத்து அல்லது மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்து. ரொம்ப பெரிய ஹைப்பும் கொடுத்துறாங்க. உங்களுக்காக ஃபைட் பண்ண நாங்க எப்பவுமே தயாராக இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. அதுல ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இருக்கட்டும். அதிகமான நம்பிக்கையெல்லாம் யார்கிட்டையும் கொடுத்துறாங்க. அவங்களுக்காக கடைசி வரைக்கும் போராடுவோம், அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவோன்றதை மட்டும் சொல்லி வைங்க. டெஃபினட்டா நம்ம நிச்சயம் செய்ய முடியும். இதுக்கப்புறம் அடுத்த 3 மண்டலங்கள்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த 4 மண்டலத்திலையும் கூட்டம் முடிந்தவுடன் கழகத் தலைவர் அவர்கள் சென்னையிலே தமிழ்நாடு முழுத்துக்குமான வழக்கறிஞர் அணிக்கான கூட்டத்திற்கு ஒப்புதலை தந்திருக்கிறார். வெகு விரைவில் அந்த கூட்டத்தையும் சென்னையில் நடத்த இருக்கிறோம். நான் இப்ப சொன்னது என்னன்னா, இந்த கலந்துரையாடலுடைய நோக்கம் என்னன்றது சொல்லிட்டேன். அதாவது தொண்டர்களுக்கு மனச்சோர்வு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பணி நம்முடைய பணி. இரண்டாவது, சீக்கிரத்திலே தேர்தல் வரும். இடைத்தேர்தல் இப்ப வருமானு தெரியாது, ஏன்னா இடைத்தேர்தல் வராம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, நம்ம எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்கோம். எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கிற வரைக்கும் இடைத்தேர்தல் வராது. எலெக்ஷன் பெட்டிஷன் எங்க இல்லையோ அங்க மட்டும்தான் தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 அல்லது 2 தொகுதியில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தொகுதியில இடைத்தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு விரைவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த பணிகளுக்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய தென்னரசு அண்ணனுக்கும், மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும், ஆவுடையப்பன் அண்ணன் அவர்களுக்கும், தேனி தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும், ஜெயபாலன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.